வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த எக் பிளான்ட் இருக்குங்க, கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். இதை வந்து நம்ம வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு, மல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, சோம்பு பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூனு. இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் இது கடல மாவு அது வந்து ஒரு சின்ன கப்பில் ஒன்று எடுத்துருக்கேன். தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்புறம் இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிரில் இருக்கிற தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா வந்து நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாங்க. நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம அறுத்துக்கலாம். ஓரத்தில் இருக்கிற அந்த காம்பு பகுதியெலாம் நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம எல்லா கத்திரிக்காயை அறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் அறுத்துக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் அறுத்துட்டோம். இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம மசாலா அப்படி தடவி வச்சுக்கலாங்க. பாருங்க, எல்லாம் இதே மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாம். இல்லை இதை மசாலாலாம் தொடங்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதில் இருக்கட்டுங்க. அப்போ தான் அந்த காரம் உப்பெல்லாம் அந்த கத்திரிக்காயில் ஏறும். ஒரு தவாவில் ஆயில் விட்டுருக்கேங்க. இந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்லைசஸாக நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் நல்லா செவந்தோன்னு அடுத்த பக்கம் நம்ம அப்படியே திருப்பி விடலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க எப்படி இருக்கு, எம்மியாக இருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸு, தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சூட்டபிள் ஆகும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் கண்டென்ட்ஸ், மெக்னீசியம் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கூட நம்ம சைடிஷ் அதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.